யூகேல சம்மர் வந்து ஏப்ரல்ல ஆரம்பிச்சு செப்டம்பர் வரைக்குமே இருக்கும். அதுவும் ஜூன், ஜூலைல ரொம்ப பீக்ல இருக்கும். இந்த வருஷம் யூகேல வெயில் ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேல வந்து டெம்பரேச்சர் 32க்கு மேல தான் இருந்துச்சு. என் பசங்க 2 பேருக்குமே கார்டன் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் 5:30 ஆனாலே போதும் அகரன் ஸ்டார்ட் பண்ணிடுவான். அம்மா நம்ம கார்டன் போலாமா? அம்மா கார்டன் போலாமா? ப்ளீஸ்மா ப்ளீஸ்மான்னு கேட்டுட்டே இருப்பான். அதனால நாங்க ஒரு 6:00 கார்டன் வந்தோம்னாக்கா, ஒரு 9:30 வரைக்குமே கார்டன்ல இருந்துட்டு தான் போவோம். நானுமே வீட்லேருந்து கொண்டுட்டு வந்த மணத்த தக்காளி செடிய கொண்டாந்து நான் நட்டுக்கிட்டு இருந்தேன். அகரன், ஆரியன் 2 பேருமே கார்டன் ஃபுல்லா சுத்திட்டு தான் இருப்பானுங்க. அதோடயும் மட்டும் இல்லாம அங்க எந்த சின்ன பசங்களும் இருக்க மாட்டாங்க. பெரியவங்க தான் இருப்பாங்க. அவங்க கூடயுமே போயிட்டு பேசிட்டு இருந்துட்டு, விளையாண்டுட்டு வந்துருவானுங்க. 2 பக்கம் கேட்டுமே க்ளோஸ்ல தான் இருக்கும். அதனால ஒரு பயம் இருக்காது. பசங்க எங்கேயும் போக மாட்டானுங்க. அவங்களுமே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. பசங்க இங்க இருக்காங்க. நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு, தக்காளி செடியில இருந்த புல்லெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தாக்கா, என் மேல வந்து ஒரு பழம் வந்து விழுந்துச்சு. ஐயோ! யார்றா நம்ம மேல ஏதோ தூக்கி போடுறாங்களேன்னு இந்த சைடு பார்த்தா, இந்த சைடு ஆரியன் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தான். அப்புறம் சுத்தியும் பார்த்தேன். எனக்கு ஒண்ணுமே தெரியல. மனசுக்குள்ள ஒரு பயமாவும் இருந்துச்சு. ஒரு வேளை ஏதாவது காக்கா கீக்கா திட்டு போனது போட்டுட்டோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த காக்கா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். என் வீட்டுக்காரர் தான். வேலை முடிச்சுட்டு நாங்க இங்க தான் இருப்போம்னு அவங்களுக்கு தெரியுமா, அதனால அவங்க நேரா நாங்க இருந்த கார்டனுக்கே வந்துட்டாங்க. அவரு செடிங்களுக்கெல்லாம் தண்ணி போறதுக்கு ஏத்த மாதிரி கான் இழுத்துட்டு இருந்தாரு. நான் அப்படியே சரி அவர்கிட்ட எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டு நான் கொஞ்சம் ஜாலியா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு என் வீட்டுக்காரருக்கு வந்து என்ன கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. நான் வந்து வேலை பார்க்குறேன், நீ வீடியோ எடுத்துட்டு இருக்கியா? அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு.